வணக்கம் நண்பா. ஆயமா தமிழ் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, லிவியத்தான் அப்படிங்கிற அந்த மித்தாலஜிக்கல் அசூர மிருகத்தை பற்றி தான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற டெலிகிராம் சேனலை வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண ஸ்க்ரீன்ஷாட்டு ப்ளஸ் உங்களோட மெயில் ஐடி டெக்ஸ்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம கொடுக்கக்கூடிய கேஷ் பெனிஃபிட் ஈச் அண்ட் எவ்ரி சப்ஸ்கிரைபருக்கு நம்ம கொடுக்கலான்னு பிளான் பண்ணியிருக்கிறோம். ஸோ அந்த பெனிஃபிட் வந்து உங்களுக்கு வந்து ரீச் ஆகும். ஸோ அதை மிஸ் பண்ணிடாதீங்க. வாங்க இப்போ நம்ம இந்த வீடியோவுக்குள்ளே போகலாம். லிவியத்தான் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது ஒரு பழங்கால மிருகம். இந்த பூமி உருவானப்ப கடவுளால் படைக்கப்பட்டு கடவுளால் சபிக்கப்பட்டு 2 மிருகங்கள் இருந்து அதில் ஒன்றை கொன்னுட்டதாகவும் இன்னொன்று வந்து ஆழ்ந்த தூக்கத்தில் தள்ளி அதை வந்து கடலுக்கு அடியில் ரொம்ப ஆழமான இடத்துல அதை வந்து தூங்க வச்சிருக்கிறதாகவும் அப்படிங்கிற அந்த மித்து வந்து நிறைய இடத்துல நம்மளால பார்க்க முடியுது. நிறைய பேர் அதை பற்றி பேசியிருக்கிறாங்க. அது உண்மையா பொய்யா அப்படிங்கிற விஷயத்தை நம்ம இன்னைக்கு பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், எல்லா புனித புத்தகங்களையும் இந்த மித்தாலஜிக்கல் அனிமலை பற்றி எல்லாரும் சொல்லியிருக்கிறாங்க, எல்லாரும் எழுதியிருக்கிறாங்க அப்படிங்கிற விஷயத்தை நம்ம வந்து பார்க்குறோம். பட் ஆனால் இது வந்து ரியலான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. ஏன் கிடையாதுன்னு சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, இந்த உலகத்தில் மனுஷனை அழிக்கக்கூடிய சக்தி மனுஷனுக்கு மட்டும்தான் இருக்கு, வேற யாருக்கும் கிடையாது அப்படிங்கிறத நான் முழுசா நம்புறேன். ஏன் அப்படி சொல்றேன்னா, டெக்னாலஜி டெவலப்மெண்ட், இம்ப்ரூவ்மெண்ட், நம்மளோட க்ரோத், நம்மளோட கண்டுபிடிப்புகள், அந்த மாதிரியான விஷயங்களை வச்சு பார்க்கும்போது குறைஞ்சது இன்னொரு 1000 to 1500 வருஷம் இந்த பூமியில வந்து எதுவுமே மாறப்போறது கிடையாது. மாற்றத்தை மட்டும்தான் நம்ம பார்க்க போறோம். அழிவுன்னு பார்த்தீங்கன்னா அது மனுஷனுக்கே கொடுக்கக்கூடிய அழிவா மட்டும்தான் இருக்கும். ஏன் இப்படி சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, புனித புத்தகங்கள்ல வந்து நிறைய இடத்துல மிருக குணம் கொண்ட மனித கூட்டம் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் தான் வந்து நிறைய இடத்துல மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அப்படி பார்க்கும்போது அந்த அளவுக்கு கொடூரமான மனுஷங்க தான் வந்து இந்த மனித குலத்தை அழிக்க போறாங்க. அதுல எந்த மாற்றமும் கிடையாது. நீங்க கேட்கலாம், மேப்ல வேர்ல்டு மேப்ல வந்து பாம்பு மாதிரியான ஒரு உருவம் வந்து கடல் பகுதியில வந்து இருக்கிறத நிறைய பேர் கேப்ஷன்ஸ் எடுத்து போட்டு இருக்காங்க. அதை பார்த்துட்டு நீங்க கேட்கலாம், அப்படி இருக்கிறது உண்மையா பொய்யான்னு. இத்தனை நாள் இல்லாம அது எப்படி இப்ப மட்டும் தெரிஞ்சது? ஏன்னா கடலோட நீர் மட்டும் அதிகரிச்சுக்கிட்டே இருக்கு. இதுக்கு முன்னாடி தீவா இருந்தது, இப்ப கொஞ்சம் கொஞ்சமா மேல வந்து அது ஒரு அமைப்பா காட்டுது. இன்னொரு 10-15 வருஷத்துக்கு அப்புறம் அப்படி ஒரு உருவம் இருந்ததே வந்து யாருக்குமே தெரியாத அளவுக்கு தண்ணி வந்து அந்த இடத்த மறைச்சிரும். இதுதான் உண்மை. என்னடா இவன் எல்லாரும் வந்து பாசிட்டிவா பேசிட்டு இருக்காங்க, இவன் நெகட்டிவா பேசிட்டு இருக்காங்க அப்படின்னு நினைக்காதீங்க. ஆக்சுவலா நான் இருக்கிற விஷயத்த சொல்றேன். அந்த அளவுக்கு கொடூரமான ஒரு மிருகம் வந்து நம்மள அழிக்குமான்னு கேட்டீங்கன்னா அதுக்கு வாய்ப்பே கிடையாது. விண்கல் மூலமா அழியும்னு சொன்னா அதை ஏத்துக்கலாம். பட் பூமிக்கு அடியில் இருக்கக்கூடிய ஒரு மிருகம், பல வருஷங்களா தூங்கிட்டு இருக்கிற ஒரு மிருகம் எந்திரிச்சு வந்து எல்லாரையும் அழிக்கும் அப்படிங்கிறதுல எனக்கு எந்த நம்பிக்கையும் கிடையாது. ஏன் அப்படி சொல்றேன்னா, அப்படி ஒரு உயிரினம் இத்தனை வருஷமா தூங்கிட்டு இருக்கு அப்படின்னா அதை வந்து நம்புற மாதிரியே இல்லை. இந்த மனுஷனை அழிக்கக்கூடிய சக்தி மனுஷனுக்கு மட்டும்தான் இருக்கு. அவன் உருவாக்குன கருவிகளால மட்டும்தான் அவனுக்கு வந்து அழிவு வரப்போகுதே ஒழிய எந்த சூழ்நிலையிலையும் இப்படிப்பட்ட ஒரு மிருகம் வந்து நம்மளை அழிக்கிறதுக்கு எந்த ஒரு வாய்ப்பும் கிடையாது. அதே நேரம் யார் அந்த குரூப் ஆஃப் பீப்புள்ஸ் நம்மளை வந்து கொல்ல போறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவங்க வந்து ஒரு தவறான பாதையை தேர்ந்தெடுத்து அந்த பாதையில அவங்க பயணிச்சு அதுல இருக்க கொள்கைகள் மூலமா அவங்க வந்து ஒரு அரக்க குணத்துல வந்து உருவாயிடுறாங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து அந்நியர்கள், அந்த மாதிரியான ஒரு விஷயம் தான் வந்து ஃபியூச்சர்ல நடக்க போகுது. அந்த டைம்ல மேபி காட் எல்லாரும் கும்பிடக்கூடிய கிறிஸ்டியன்ஸ் ஆகட்டும், முஸ்லிம்ஸ், ஹிந்துஸ் எல்லாரும் வழிபடக்கூடிய கடவுள்கள் வந்து காப்பாத்தினா நல்லதுதான். ஆனா அவங்க எல்லாரையும் காப்பாற்ற முடியுமான்னு கேட்டா அது கேள்விக்குறிதான். முடிஞ்ச வரைக்கும் இருக்கிற வரைக்கும் எல்லாரு கூட அன்பா இருப்போம், எல்லாருக்கிட்டையும் எந்த ஒரு வேற்றுமையும் பார்க்காம இருப்போம். இந்த மாதிரி மித்தாலஜிக்கல்ஸ் வந்து ஒரு கண்டென்ட்டா ஓகே, பட் அதை வந்து ஒரு ரியாலிட்டியா எடுத்துக்கலாமான்னு கேட்டீங்கன்னா அதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு கொடூரமான மிருகத்தை எதுக்காக கடவுள் படைக்கணும்? அதை படைச்சு எதுக்காக இவ்வளவு நாள் தூங்க வைக்கணும்? இதுல இன்னொரு ஃபேக்ட் என்னன்னா, அந்த மிருகங்கள் வந்து 2 கடவுள் படைச்சதாகவும் அதுல வந்து பெண்ணை கொண்டுட்டு ஆணை மட்டும் இத்தனை நாள் வந்து ஆழ்ந்த தூக்கத்தில் வச்சிருக்கிறதாகவும் எல்லாரும் சொல்றாங்க. படைச்சது தப்புன்னு கடவுளுக்கே புரிஞ்சு அதுல ஒன்னை வந்து அழிச்சிட்டாரு அப்படின்னா இன்னொன்னு மட்டும் எதுக்காக விட்டு வச்சிருக்கணும்? கெட்டவங்களை அழிக்கிறதுக்காக நீங்க சொல்லலாம், ஆனா டேமேஜ் தான் அங்க அதிகமா இருக்கும். அதாவது கெட்டவங்க 10 பேர் இருக்கிறாங்கன்னா அந்த கூட்டத்துல நல்லவங்க ஒருத்தன் கண்டிப்பா இருக்கும். அந்த தண்டனையை அவனும் வந்து அனுபவிக்கும். அது வந்து எந்த வகையில்? ஸோ இதுக்கு மேல வந்து இதோட டிசிஷன்ஸ் உங்களோடது. இது உண்மையா பொய்யா அப்படிங்கிறது என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். இனிமேல் வந்து உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ தான் வந்து நீங்க அதை முடிவு பண்ணிக்கணும். ஆனால் ஒன் மோர் திங், நீங்க வந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கிற டெலிகிராம் சேனல்ல உங்களோட சப்ஸ்கிரைப் பண்ண ஸ்கிரீன்ஷாட் பிளஸ் மெயில் ஐடியை வந்து டெக்ஸ்ட் பண்ணுங்க. அப்பதான் நம்ம கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு பெனிஃபிட்டும் ஒவ்வொரு சப்ஸ்கிரைபரையும் வந்து ரீச் ஆகும். அது உங்களுக்கு வந்து ரீச் ஆகணுங்கிறது எங்களோட ஆசை. அதுக்கு உங்களோட சப்போர்ட் மட்டும் எங்களுக்கு கொடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.